ஒரு குரு ஆசிரமத்தை உருவாக்கலாம். ஆனால் எந்த ஆசிரமும் ஒரு குருவை உருவாக்காது. இது சாமி சொன்னது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு குருவா ஆகுறதுக்கு எவ்வளவு ஒரு சிரமங்கள், எவ்வளவு சிரமங்கள் பெற்றிருப்பாங்க. எல்லா குருவுனுடைய வாழ்க்கைய எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனித பிறவி தான். ஒரு சாதாரணமானவன் தான் அவனுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பூரா கிடைக்குது. ஏன்னா, அந்த சாதாரணமானவனுக்கு தான் எல்லா விதமான ஒரு எக்ஸ்போஸரும் கிடைக்குது. ஒரு ஞானிகளுடைய பரிச்சயம், நல்லவங்களுடைய பரிச்சயம், தீயவர்களுடைய பரிச்சயம், எல்லா பரிச்சயங்களும் கிடைக்குது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இது இவங்கள ஃபாலோ பண்ணணும், இவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி கஷ்டங்கள் வந்துடும், இந்த மாதிரி பண்ணால் நன்மைகள் விளையும். இப்படி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம் வந்து ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே மாயேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கடந்து போகிறாங்க. இதை கடந்து ஆன்மீக வேட்கையில் போகி அவங்க கடும் தவம் இருக்கிறாங்க. கடும் தவத்தினால அவங்க கிடைச்சது வந்து எதுனா ஒரு குரு. அந்த குருவை அடைஞ்சதுக்கப்புறம் குரு உபதேசம் கிடைச்சி குருவுடைய ஆணைப்படி தேசாந்தரெல்லாம் தெரிஞ்சு எந்த வசதிகளும் எந்த விதமான ஒரு ஒரு ஆசைகளும் படாமல் எது கிடைக்குதோ அதுலேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு எல்லா இடங்களையும் தன்னுடைய குருவையே பார்த்து வாழ்ந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே அவரை சூழ்ந்து அந்த இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவங்க உடைய சொரூபம் எப்போ இருக்குன்னா தேஜஸ்வியாக இருப்பாங்க. அப்படி ஒரு தேஜஸ்வியாக இருப்பாங்க. அந்த ஞான கனல் வந்து அவங்க முகத்தில், அவங்க கண்ணில், அவங்க இந்த ஹோல் பீயிங்கில் வந்து வீசிட்டு இருக்கும். அவங்க உட்கார்ந்த இடம் வந்து அப்பேற்பட்ட ஒரு புனிதமான இடமா மாறிடும். அந்த புனிதமான இடத்த அத்தனை பக்தர்களும் சூழ்ந்து வருவாங்க. அவரை அந்த ஞானியை வந்து துதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஞானியை வணங்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஞானிகிட்ட வந்து உபதேசம் பெற ஆரம்பிச்சிடுவாங்க. நாளடைவில் பார்த்திங்கன்னா கூட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அந்த கூட்டங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்யணுங்கிறதுக்காக ஒரு ஆசிரமம் உருவாகி எல்லாம் நடந்துடும். ஆனால் ஆசிரமங்கள் உருவாகி வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் பெருகின உடனே ஒரு ஆகாரத்துக்கா ஞானி என்ன பண்ணார்? பிச்சைக்கு போனார். இங்கே ஆகாரமா ஆசிரமங்களை மணி அடிக்கும், அந்த நேரத்தில் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறதுனால இவங்களுக்கு ஞானியினுடைய அந்த வாழ்க்கையை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கு இவங்களால முடியாது. ஏன்னா இவங்க ஒரு ஆசிரமத்தை அமைச்சுக்கிட்டாங்க. இந்த ஆசிரமத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான வாய்ப்புகள் வசதிகள் இருக்குது. அவங்களுக்கு உடம்பு களைப்பாக இருக்கா, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரூம் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு கட்டிலோ ஒரு மெத்தையோ ஒரு ஃபேனோ இருக்கும். ஈவன் சில பெரிய ஆசிரமங்களாக ஏசி கூட போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா வசதிகளும் இருக்கும். ஸோ இந்த சரீரத்துக்கு வேண்டிய சௌகரியங்கள் அத்தனையும் பண்ணி வச்சுக்கூடிய ஒரு ஆசிரமம் ஒரு ஞானி எப்படி உருவாக்கும்? ஆனால் அந்த ஞானியை சுற்றித்தான் இந்த ஆசிரமங்கள் பூரா உருவாகுது. இதுதான் பெரிய வேடிக்கை இதில். அந்த ஞானி எந்த வசதி வாய்ப்பையும் எதையுமே நிராகரித்தவர். எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எங்கள் அப்பா மட்டும் போதும், அப்பா மட்டும் போதும். ரமண மகர்ஷி எடுத்துக்கோங்க, ஆட கூட கிடையாது, வெறும் கௌப்பீனை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு அவர்கிட்ட படம் ஒரு துண்டு எடுத்து சுற்றிக்கிட்டு போயிட்டு இருப்பார். ஒரு கைத்தடி. அவருடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எந்த விதமான சௌகரியங்களையும் எந்த சரீரத்துக்கு வேண்டியான தேவைகளை எதையுமே எடுத்துக்கல. அதே மாதிரி சுவாமி தன்னுடைய சௌகரியத்துக்காக எதுவுமே கிடையாது. அவர் வாழ்ந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுடுகாடு, இன்னும் மரத்தடிகள், பாத்திரக்கடை பிளாட்ஃபாரங்கள், இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு சனத்திரு வீடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த வீடும் பார்த்திங்கன்னா குப்பையாக தான் இருக்கும். அந்த இடத்துல விளக்குமாறு பட்டதே இல்லை, சுத்தம் பண்ணதே இல்லை. அந்த இடத்துல தேள்களும் எலிகளும் பூனைகளும் நாய்களும் வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கு மத்தியிலேயே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். பக்தர்கள் வந்தாங்க, வாழ்ந்தாங்க, எல்லாம் இருந்தாங்க. ஆனால் பக்தர்களை வந்து அனுப்பிச்சிடுவார். நீங்கள் நல்ல லாட்ஜில் போய் தங்கிக்கோ, நல்ல சத்திரங்களில் போய் தங்கிக்கோ. தன் கூடயே வச்சுருந்தவங்கள வந்து 2-3 பேரை வச்சுருந்தார். ஒரு 4-5 பேரை தான் வச்சுருந்தார். தவிர்த்து மற்ற எல்லாரையும் தன் கூட வச்சுக்கல. ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த வசதிகள் வேணும். இவங்களுக்கு அந்த 4-5 பேர்களுக்கு அந்த வசதிகள் தேவையில்லை. அந்த 4-5 பேர்களும் டிஃப்ரெண்ட்டாகவே வந்திருப்பாங்க. ஆக ஒரு ஞானி எதையெல்லாம் வேண்டான்னு சொல்லி பகவான் மட்டும், ஆண்டவன் மட்டும் வேணும்னு சொல்லி வந்து ஆண்டவனை அடைஞ்சாரோ அந்த ஞானியை சுற்றி சகல வசதிகளும் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பக்தர்கள் கூட்டம் உருவாகும். அந்த பக்தர்கள் இந்த ஞானி மேலே வச்சிருக்க பக்தி அளப்பரியுது.
உண்மையிலே ரொம்ப அளவுக்கு அதிகமான பக்தி தான் வச்சுருக்காங்க. ஆனாலும் அந்த சௌகரியங்கள் இல்லாமல் அவங்களால அங்கே இருக்க முடியாது. அந்த ஆசிரமங்கள் சௌகரியங்கள் கூட அவங்களுக்கு பத்தாம, அவங்க சில 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட தங்கிக்கிட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ ஞானிகள் இருக்கிற இடம் ஒரு ஆசிரமமாவோ, இல்லாட்டா ஒரு புனித ஸ்தலமாவோ மாறிடலாம். ஆனால் ஒரு புனித ஸ்தலம் இந்த மாதிரி ஒரு ஞானியை உருவாக்க முடியுமா? சாத்தியமே இல்லை. ஒரு ஆசிரமம் ஒரு ஞானியை உருவாக்க சந்தர்ப்பமே கிடையாது. ஞானி இருக்கிற இடம் ஆசிரமமாக மாறிடும். ஆனால் ஆசிரமம் ஞானிகளை உருவாக்காது. சாதாரண பக்தர்களை உருவாக்கும். அந்த பக்தர்களுக்கும் 1008 வசதிகள் வேண்டியிருக்கும். அதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதுலேயும் 1, 2 சண்டை சச்சரவுகள்லாம் வரும். ஆனால் ஞானிகள் எங்கே போனாலும் சண்டை சச்சரவுகள் வந்ததுன்னா அங்கேருந்து விலகி போயிடுவாங்க, வேற இடம் போயிடுவாங்க. அங்கே வந்து ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்காங்க. என்ன இந்த மரத்தடியில் உட்காந்துருக்க, இங்கே நான் வந்து வியாபாரம் பண்ணுற இடம்னு ஒரு சிறுமை தைக்கிறவன் வந்து கேட்டானா, அந்த இடத்த விட்டு சத்தம் பண்ணாமல் போயிட்டு வேற மரத்தடிக்கு போயிடுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. எனக்கு இந்த ரூம் ஏன் கொடுக்கலன்னு சொல்லி சண்டையே போடுவாங்க. பக்தர்கள், நான் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன், சாமி பார்க்குறதுக்கே வந்திருக்கேன், எனக்கு வேண்டிய வசதிகள் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்லி இங்கே சண்டையே நடக்கும். இங்கே தான் முக்கியத்துவத்தை கொடுக்கும். ஆசிரமங்கள் வந்து தானுங்கிற நானுங்கிற ஒரு அகங்காரத்தை உறுதிப்படுத்தும். ஞானிகள் வந்து அந்த அகங்காரத்தை விடுத்தவங்க. அதனாலேயே பக்தர்கள் கூட்டு அவங்கள சுற்றி வரும். ஆனால் அந்த பக்தர்களை இருந்து ஞானிகளை பரிணமிக்கிறது ரொம்ப 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 அபூர்வம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நிகழலை. அதுலேருந்து விடுபட்டு, அந்த ஆசிரம சூழலிலேருந்து விடுபட்டு தனித்து நின்று சுவாமிகிட்டேயே நினச்சி சுவாமியிலேயே கரைஞ்சி வாழ்கிறவங்க ரொம்ப ரொம்ப அபூர்வம். அந்த மாதிரி இருக்கவங்க நம்ம கண்ணில் படவே மாட்டாங்க. அதனால் ஞானிகள் வாழ்ந்த இடம் ஒரு ஆசிரமமாக உருமாறிடும். ஆனால் எந்த ஒரு ஆசிரமமும் ஒரு ஞானியை உருவாக்கவே முடியாது.